வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் 13 கண்டவைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அக்டோபர் 11 எக்ஸான்சஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி 12 கொஸ்டின்ஸ் இருக்குது, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ செப்டம்பரோட மந்த்லி பிடிஎஃப் இருக்குது, டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ அந்த பிடிஎஃப் என்ன இந்த லிங்க் போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அக்டோபர் 13 நேஷனல் அஃபேர்ஸ். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, நித்யா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, கவர்னிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா எனர்ஜி மாடலிங் ஃபோரம். இந்தியா எனர்ஜி மாடலிங் ஃபோரமோட கவர்னிங் ஸ்ட்ரக்சரை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதை லீட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா அமிதாப் காந்த். ஸோ அந்த இன்டர் மினிஸ்ட்ரியல் கமிட்டி போட்டு அதை வந்து பண்ணுறாங்க. ஸோ இது அமிதாப் காந்த் தான் வந்து நித்தி ஆயோக்கோட சிஇஓ. சரி, நித்தி ஆயோக் வந்து யார் கூட வந்து மெயினாக வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா யூஎஸ்ஏடு கூட சேர்ந்து, சரியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட், சரியா, யுனைடெட் ஸ்டேட்ஸு ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட், சரியா. ஸோ அவங்க தான் வந்து இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ கன்சியூமர் ஸ்பெண்டிங்கை வந்து பூஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக நிர்மலா சீதாராமன் வந்து 73,000 கோடி வந்து ஸ்டிமுலஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோவிட்-19 ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து 73,000 கோடி அதுக்காக ஸ்டிமுலஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோன்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் ஏரியாஸ் பில்லுன்னு சொல்லி அமெண்ட்மெண்ட் பில் வந்து குஜராத்தில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது பார்த்தோன்னா பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் தான் வந்து இதுக்குண்டான நோடுக்கு வந்து அசன்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து அதாவது ட்ரைஃபெட் இருக்காங்களா, ட்ரைஃபெட். ஸோ ட்ரைஃபெடு, அப்புறம் வந்து ஐஐடி கான்பூர், அப்புறம் சத்தீஸ்கரோட எம்எஃப்பி, சரியா. எம்எஃப்பினா மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், சரியா. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து டெக் ஃபார் ட்ரிபிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வராங்க, சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா பிபிஎன்எல் வந்து டிசிஐஎல்லும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேர் வந்து செலக்ட்ஸ் ஹியூக்ஸ் இந்தியா இருக்காங்களா. ஸோ அவங்கள வந்து ஹை ஸ்பீட் சேட்டலைட் கனெக்டிவிட்டிக்காக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5000 ரிமோட்டு கிராம் பஞ்சாயத்ஸ் வந்து கனெக்டிவிட்டி பண்ணணுங்கிறதுக்காக, சரியா. பிபிஎன்எல்னால் என்ன அப்படின்னா பாரத் பிராட்பேண்ட் நிகம் லிமிடெட், சரியா. ஸோ பாரத் பிராட்பேண்ட் நிகம் லிமிடெட், சரியா. ஸோ அது அவங்களும் டிசிஐஎல்னா டெலிகம்யூனிகேஷன்ஸ் கன்சல்டன்ட் இந்தியா, ஓகேவா. ஸோ அடுத்து இன்டர்நேஷ்னல் நியூஸ் பார்த்தோன்னா, ஸோ பெர்த் ரேட் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ 2000க்கு அப்புறம் வந்து பெர்த் ரேட் வந்து 35% வந்து டிக்ளைன் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ யுஎன்ஐஜிஎன்எம்இ, சரியா, யுஎன்ஐஜிஎன்எம்இ வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் வந்து ஸ்டில் பெர்த் ரிப்போர்ட் வந்து ஃபஸ்ட் ரிப்போர்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் பேர் பாருங்களேன். ஸோ நெக்லெக்ட் ட்ராஜடி குளோபல் பர்டன் ஆஃப் ஸ்டில் பேர்ட்ஸ், சரியா. ஸோ இதை ரிலீஸ் பண்ணது வந்து யூஎஸோட, அதாவது யூஎன்னோட அந்த ஐஜிஎம்இ, சரியா. ஸோ ஐஜிஎம்இக்கு ஃபுல் ஃபார்ம் இருக்குது, இன்டர் ஏஜென்சி குரூப் ஃபார் சைல்டு மோர்டாலிட்டி எஸ்டிமேஷன், சரியா. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப பெரிய ஒர்க்லாம் இல்லை. ஸோ இந்த ஐஜிஎம்இயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள், சரியா. ஸோ நான் கொடுக்கல. ஸோ நீங்களே கண்டுபிடிச்சி அதுக்குண்டான ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள், சரியா. ஐஜிஎம்இ, யுஎன்ஐஜிஎம்இயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, சரியா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா, அடுத்த நியூஸ் வந்து இந்தியா ஜப்பானும் சேர்ந்து, ஜப்பான் அதுக்கப்புறம் 5 ஐஸ் அலைன்ஸ் வந்து டிமாண்ட் ஆக்சஸ் எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்டட் சாட்ஸ் வந்து டெக் கம்பெனிஸ்டேருந்து இது பண்ணுறாங்க, சரியா. ஸோ என்கிரிப்டட் சாட்ஸ் வந்து டெக் கம்பெனிஸ்டேருந்து இது பண்ணுறாங்களாம், சரியா. ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் 5 அலைன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அலைன்ஸ்ன்னு இருக்கான். ஸோ அந்த 5 ஐஸ் இன்டெலிஜென்ஸ் யூஎஸ்ஏ, அப்புறம் வந்து யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. ஸோ இந்த 5 தான் சேர்ந்து தான் வந்து 5 ஐஸ் இன்டெலிஜென்ஸ் அலைன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது கூட சேர்ந்து இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து பண்ணுறாங்களாம், சரியா. ஸோ அந்த எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்டட் சாட்ஸ். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவோட என்எம்எஃப், சரியா. ஸோ என்எம்எஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா நேஷ்னல் மேரிடைம் ஃபவுண்டேஷன். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி. ஸோ இவங்களும் தாய்வானோட டேஃப் அப்படின்னு சொல்லி, சரியா, டிஏஇஎஃப், சரியா. ஸோ டேஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தா தாய்வான் ஏசியா எக்ஸ்சேஞ்ச் ஃபெடரேஷன், தாய்வான் ஏசியா எக்ஸ்சேஞ்ச் ஃபெடரேஷன். ஸோ அவங்கள்ட்ட சேர்ந்து இந்தோ பசிபிக் ரீஜனோட போஸ்டர் கோஆப்ரேஷனுக்காக எம்ஓயு வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவுக்கும் மெக்சிகோக்கு இடையில் 5வது பைலேட்ரல் ஹை லெவல் குரூப் வந்து ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான மீட்டிங் வந்து நடந்திருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நான் இதை கோச்சேர் பண்ணது யார் அப்படின்னா அனுப் வதவான். ஸோ அவர் வந்து காமர்ஸ் செக்ரட்டரி. ஸோ அவங்க சைடில் மெக்சிகோ சைட்லேருந்து யார் ஃபாரின் ட்ரேட் மினிஸ்டர், வைஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தா லூஸ் மெரியா டி லா மோரா, சரியா. ஸோ மெரியா மோரா, சரியா. ஸோ லூஸுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, லூஸு மரியா இருக்கா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா யுஎன்டிஆர்ஆர்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட், அவங்களோட ரிப்போர்ட் வந்து போட்டிருக்காங்க. யுஎன்டிஆர்ஆர்னா என்ன
என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ரிஸ்க் ரிடக்ஷன் சரியா, டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் சரியா. ஸோ டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் சொல்கிறாங்க சரியா. ஸோ என்ன ரிலேட்டடானது பார்த்தோன்னா கிளைமேட் சேஞ்ச் டு பிளேம் ஃபார் டபுளிங் டிசாஸ்டர். ஸோ இதுக்கு உண்டான ஹியூமன் காஸ்ட் ஆஃப் டிசாஸ்டர்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் 20 இயர்ஸை வச்சு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க 2000 2019 வரை சரியா. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து லிஸ்ட்டு வந்து டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் டே இருக்குல்ல, அக்டோபர் 13 செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து மார்க் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட ஆனுவல் மீட்டிங் 2021 வந்து தேவாஸ்லேருந்து லுசர்னியில் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ லுசர்னி என்ன வேறு கண்ட்ரியில் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, அதுவும் சுவிட்சர்லாண்டில் தான் இருக்குது சரியா. ஸோ இந்த 2021 முக்கியமான தீம் ஒன்று வச்சுருக்காங்க, கிரேட் ரிசெட் சரி, அதான் கிரேட் ரீசெட் அப்படின்னு சொல்லி சரியா. ஸோ அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பார்த்தோம்னா எக்ஸிம் பேங்க் வந்து எல்ஓசி கொடுக்குறாங்க ஸோ மால்தீவ்ஸ்க்கு. ஸோ கிரேட்டர் மேல் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்டுக்காக சரியா. ஸோ 400 மில்லியன். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருப்போம் ஜிம்பாவேக்காக இந்தியா சைட்லேருந்து அசிஸ்டன்ஸ் கொடுக்குறதா வந்து படிச்சிருப்போம். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஸோ அந்த என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க, அது ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்காக கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன் பேர் என்ன சரியா. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு யார் கொடுக்குறா, தெர்மல் பவர் ஸ்டேஷன் பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள் சரியா. ஸோ அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் அப்போலோ ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து பார்ட்னர் ஆகிறாங்க, ஹெல்த்தி லைஃப் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் கைண்ட் இனிஷியேட்டிவ் ஆஃப் இந்தியா பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ அடுத்து ஏடிபி வந்து இந்தியா கூட சைன் பண்ணுறாங்க. ஸோ ராஜஸ்தானோட செகண்டரி டவுன்ஸ்க்கு வந்து டெவலப் பண்ணுறதுக்காக, ஸோ சானிடேஷன் அந்த இதுக்காக சரியா, வாட்டர் சப்ளைவும் சானிடேஷனுக்காகவும் சரியா. ஸோ இதுக்காக 300 மில்லியன் லோன் வந்து ஏடிபி வந்து சைன் பண்ணுறாங்க சரியா. ஸோ அடுத்து ஆக்சிஸ் பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஏசிஇ கிரெடிட் கார்டு சரியா, ஏசிஇ கிரெடிட் கார்டுன்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. கூகுள் பே கூடயும் விசா கூடயும் சேர்ந்து இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க சரியா, கொலாபரேஷன் வச்சு பண்ணுறாங்க. ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து ஏசிஇ கிரெடிட் கார்டுன்னு சொல்லி கூகுள் பே கூடயும் விசா கூடயும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ ஆக்சிஸ் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை தான். ஸோ எம்டிஎன்சி வந்து அமிதாப் சௌத்ரி. ஸோ நான் இங்கே ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன், ஆக்சிஸ் பேங்கோட சேர்மேன் யார் சரியா. சேர்மேன் வந்து வேற ஒருத்தர் இருக்கார். ஸோ ஆக்சிஸ் பேங்கோட சேர்மேன் யார் அப்படின்னு தெரிஞ்சா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லாம் ஆன்சர் பண்ணுங்கள் சரியா. ஸோ அடுத்து மைக்ரோசாஃப்ட்டும் ஏஐசிடியும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்க்காக வந்து 2 பேர் வந்து பார்ட்னர் ஆகிறாங்க சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து மாஸ்டர் கார்டும் சைன்ஸி சரியா, சைன்ஸின்னு சொல்லி ஒருத்தவங்களும் குளோபல் ரோல் அவுட் வீடியோ கேவைசிக்காக வந்து மாஸ்டர் கார்டும் சைன்ஸியும் சேர்ந்து பார்ட்னர் ஆகுறாங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தோம்னா இந்தியாவோட மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இம்பேக்ட் பேஸ்டு சைக்ளோன் வார்னிங் சிஸ்டம் சொல்லி ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க, இம்பேக்ட் பேஸ்டு சைக்ளோன் வார்னிங் சிஸ்டம் சரியா. ஸோ இந்தியா அதாவது வேர்ல்டு லெவலில் வந்து ஸ்பேஸ் வீக் வந்து அக்டோபர் 4 10 வரை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் சொசைட்டி ஆஃப் ரிமோட் சென்சிங் டெல்லி சாப்டர் வந்து பண்ணுறாங்களாம் சரியா. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா என்ஐடி திருச்சியும் சிடிஏசி புனேவும் சேர்ந்து சூப்பர் கம்ப்யூட்டர் இன்ஸ்டாலிங்காக எம்ஓயு வந்து சைன் பண்ணிக்கிறாங்க ஓகேவா. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்போர்ட்ஸில் 17வது NBA சாம்பியன்ஷிப் பார்த்தோன்னா, NBAனால இந்த அமெரிக்கா லெவலில் இருக்கிற பேஸ்கெட் பால் சாம்பியன்ஷிப்பு. ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ் லேக்கர்ஸ் அவங்க தான் வந்து மியாமி ஹீட்டை வந்து தோக்கடிச்சிருக்காங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் லேக்கர்ஸ் வந்து மியாமி ஹீட்டர்ஸ் வந்து தோக்கடிச்சிருக்காங்க சரியா. ஸோ அடுத்து வந்து இதில் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா லெப்ரான் ஜேம்ஸ் சரியா. அவர் வந்து அந்த என்பிஏவோட ஏஞ்சல்ஸ் லேக்கர்ஸோட பிளேயர் சரியா, லெப்ரான் ஜேம்ஸ் ஓகேவா. ஸோ இது வந்து 17வது டைட்டிலாம் சரியா, இதுதான் வந்து 17வது டைட்டில் வந்து இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க ஓகேவா. ஸோ அடுத்து வந்து அருணாச்சல பிரதேஷ் வந்து கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் ஹோலாங்கி ஏர்போர்ட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க 4100 ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நியூ கேம்பஸ் அண்ட் பில்டிங்ஸ் ஆஃப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் பஞ்சாப் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஓகேவா. ஸோ அதில் நியூஸே அவ்வளோதான், உள்ள சும்மா வந்து இட் இஸ் டெடிகேட்டட் டு ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் ஜெய் விக்யான் அண்ட் ஜெய் அசுதான் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க சரியா. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா இதான் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இதான் வந்து இந்த சியூபி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் பஞ்சாப் தான் வந்து யங்கஸ்ட் யூனிவர்சிட்டியாக, அதாவது டாப் 100 யூனிவர்சிட்டியில் வந்து இது வந்து யங்கஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ 87வது ரேங்க் வந்து இருக்குது. ஸோ என்ஐஆர்எஃப்பில் இந்தியா ரேங்கிங்கில் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் அமாங் நியூ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சரியா, நியூ சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் வந்து அதான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கான் சரியா. ஸோ அடுத்து கேரளா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கேரளா கர்ஷகா காஷ்மீரி போர்டுன்னு சொல்லி ஒன்று வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபார்மர்ஸ்க்காக ஒரு வெல்ஃபேர் போர்டு வந்து அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க சரியா.
ஸோ கேரளாவோட கர்ஷகா மணிதி சரியா, மணிதி போர்டு சரியா, கேரளா கர்ஷகா மணிதி போர்டு சரியா. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹரியானா கவர்மெண்ட் வந்து மொபைல் வாட்டர் டெஸ்டிங் லேப்ஸ் வந்து கொண்டு வராங்க. மொபைல் வாட்டர் டெஸ்டிங் லேப்ஸு. ஸோ இதில் வந்து அனலிசிஸ், சென்சாரு, ப்ராப்ஸு, அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து வாட்டர் குவாலிட்டி அசஸிங் வாட்டர் குவாலிட்டி வந்து இது பண்ணி கொடுக்குமா சரியா. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த நியூஸ் வந்து என்ன, இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து ஜல்ஜீவன் மிஷன் கீழே இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஜல்ஜீவன் மிஷன் கீழே தான் வந்து பண்ணுறாங்க சரியா. ஸோ 2024 ஹரியானா வந்து அந்த ஜல்ஜீவன் மிஷனில் 100% வந்து அட்டைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆபிச்சுரிஸ் பார்த்தோம்னா, சார்லி மூர் சரியா. சார்லி மூர் வந்து 400 மீட்டர் ஹர்டில்ஸ் ஒலிம்பிக் சாம்பியன் வந்து இறந்து போயிட்டார். ஸோ ஈஸியாக நான் வச்சிடலாம் சரியா. ஸோ சார்லி சாப்ளின் என்ன பண்ணுவார்னா, 400 மீட்டர் வந்து ஓடிக்கிட்டே இருப்பார். அதாவது சார்லி சாப்ளின் இது இருக்கிற காமெடி வந்து ஓடிக்கிட்டே இருப்பார், ஏதாவது ஓடி ஓடி காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பார் சரியா. ஸோ அவர் வந்து 400 மீட்டருக்கு ஓடுறாருன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ அடுத்து வந்து வினோத் சிங் வந்து மினிஸ்டர் ஆஃப் பீகார் சரியா. ஸோ வினோத், ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பீகாரோட மினிஸ்டர் இறந்து போயிட்டார். சிஎம் சங்கு நாகாலாண்டோட என்விரான்மெண்ட் மினிஸ்டர் சரியா இறந்து போயிட்டார் சரியா. ஸோ அதேமாதிரி ஃபார்மர் லோக்சபா எம்பி. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், என்விரான்மெண்ட் மினிஸ்டர் எப்படின்னு சங்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, மழை பெஞ்சிருக்கும், மழை பெஞ்ச என்விரான்மெண்ட்டில் சங்குன்னு குதிக்கிறாங்க சரியா. மழை பெஞ்ச என்விரான்மெண்ட்டில் சங்குன்னு குதிச்சதுனால ஒருத்தர் வந்து புதக்குழிக்குள்ளே போய் செத்து போயிட்டாரு சரியா. புதக்குழின்னு கூட தெரியாமல் அதில் குதித்து சங்குன்னு குதிச்சதுனால அதுக்குள்ளே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்தோன்னா, பாலா சாஹேப் விகே பட்டேலோட ஆட்டோபயோகிராஃபியை வந்து மோடி வந்து ரிலீஸ் பண்ணுறாரு சரியா. ஸோ அதே மாதிரி பிரவாரா ரூரல் எஜுகேஷன் சொசைட்டியை வந்து ரீநேம் பண்ணுறாங்க சரியா. ஸோ பாலா சாஹேப் விகே பட்டேல்னு சொல்லி சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தோன்னா, டிசாஸ்டர் ரெஸ்க்யூ ரிடக்ஷன். ஸோ இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான டே. ஸோ October 13. தீம் பார்த்தோன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் கவர்னன்ஸ் சரியா. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் கவர்னன்ஸ். ஸோ இந்த வீடியோ October 13 இதோட முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோட PDF டெலகிராம் சேனலில் இருக்குது. டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நம்ம யூடியூபோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.